வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுடன் ஒரு முக்கியமான கருத்தை பகிர விரும்புகிறேன். நாம் அனைவரும் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்கள், நம்மை சுற்றியுள்ள தீமைகள் மற்றும் அவற்றிலிருந்து விடுபட வேண்டிய அவசியம் பற்றி பேசுவோம் என்பதை கூறுகிறது. வெப்பம், காந்தம், விஷம் என்ற 3 நிலைகள் ஒருவருக்கொருவர் மோதும்போது 4ஆகி பிரம்மமாகிறது. இதுவே நாம் எதையும் பார்க்கும்போது, கேட்கும்போது, நுகரும்போது ஈசனிடம் வேண்டி ஞானிகள் மற்றும் மகரிஷிகள் வெளிப்படுத்தும் அருள் சக்திகளை நம்முள் கொண்டுவர வேண்டும். அதற்காக நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் அந்த அருள் பரவ வேண்டும். இதனால் நாம் தீமைகளை அதை ஒழித்து ஒளியாக மாற்றும் சக்தி நம்மிடம் இருக்கும். மனிதனாக பிறந்த நாம் தீமைகளை நீக்கிய அருள் மகரிஷிகளின் உணர்வுகளை சுவாசிக்க வேண்டும். இதனால் நாம் 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் வாழும் ஸ்ற்றுவோம். நன்றி. வேண்டும். நாம் உயிர் வழியாக விண்ணின் ஆற்றலை சுவாசிக்கும்போது தீமைகள் நம்முள் புகுந்து தாக்க முடியாது. இதனால் எத்தகைய கடுமையான நஞ்சாக இருந்தாலும் அதை ஒழித்து ஒளியாக மாற்றும் சக்தி நம்மிடம் இருக்கும். நாம் உயிர் வழியாக விண்ணின் ஆற்றலை சுவாசிக்கும்போது தீமைகள் நம்முள் புகுந்து தாக்க முடியாது. இதனால் எத்தகைய கடுமையான நஞ்சாக இருந்தாலும் அதை ஒழித்து ஒளியாக மாற்றும் சக்தி நம்மிடம் இருக்கும். மனிதனாக பிறந்த நாம் தீமைகளை நீக்கிய அருள் மகரிஷிகளின் உணர்வுகளை சுவாசிக்க வேண்டும். இதனால் நாம் 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் வாழும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து என்றும் அழியா ஒளி உடல் பெறலாம். நாம் அனைவரும் நம் முன்னோர்கள் அடைந்த நிலையை அடைய முடியும். இதற்காக நாம் ஒன்றாக சேர்ந்து நல்லதை உருவாக்கி தீமைகளை ஒளியாக மாற்றுவோம். நன்றி.